கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். பேசலாம்னா புரியும்னா என்னடா பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் பாக்குறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ பின்னாடி வருது ஃபுல்லாக, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். இது உங்களுக்கு ஓகே, இந்த நான் சொன்ன விவரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தேங்க்ஸ் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். பின்னாடி ஃபாலோவில் பாருங்கள், நம்மளோட வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வருது. தேங்க்யூ. ஹலோ, வணக்கம், மாலை வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். இல்லை, இப்போ எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. இந்த ஓட்டர் ஐடி ஃபார்ம் சார் ஃபார்ம் வந்துருக்கல, எஸ்ஐஆர் ஃபார்ம், அது ஃபுல்லாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலை. அதை பற்றின ஒரு அவேர்னஸ் சொல்லுவோம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு நம்மளுக்கு கண்டென்ட்டுக்காக இல்லை, நிறைய பேருக்கு தெரியாமல் யாரையாவது கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் போகிறாங்க. அதுக்காக அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோஸ் இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ் வந்து பழைய ஃபோட்டோவாக இருக்கும், இப்போ தற்போதைய உள்ள ஃபோட்டோ அப்படிங்கிறது பக்கத்தில் பேஸ்ட் பண்ணணும். அதுக்காக தான் இது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுலேயே கொடுத்துருக்கோம். டேட்டு, மந்த், இயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் இங்கே ஃபில்அப் பண்ணணும். அடுத்து வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் எண். ஆதார் எண் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல என்ன பண்ணால் உங்களோட ஆதார் எண், உங்களோடதுக்குன்னு ஒரு ஆதார் எண் கொடுத்துருப்பாங்களா, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தொலைபேசி எண், தற்போதைய தொலைபேசி எண், எந்த எண் நீங்கள் தொடர்புகளை வச்சிருக்கீங்களோ அந்த எண் அப்படிங்கிறத நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையார் பெயர் இல்லை பாதுகாவலர் பெயர் அப்படிங்கிறது இருக்குது. தந்தையார் பெயர் இருந்துச்சுன்னா உங்களோட அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேரும் அவங்களோட ஆதார் நம்பர் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் எண் அங்கே ஃபில்அப் பண்ணணும். அடுத்து தாயார் பெயர் அப்படிங்கிறது இருக்கும். தாயார் பெயர் இருக்கிற இடத்துல உங்களோட அம்மா, தாயார்னா அம்மா எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க இதை ஃபில்அப் பண்ணணும் அடுத்த காலம்ல. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அடுத்து துணைவியாரின் பெயர். துணைவியாரின் பெயர் அப்படின்னா கல்யாணம் ஆனவங்க, லேடிஸாக இருந்தால் கணவன் பெயர், ஜென்ஸா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மனைவி பெயர் இந்த இடத்துல எழுதி அவங்களோட பேரு, அவங்களோட ஓட்டர் ஐடி, என்ன அடையாள அட்டை இருக்கோ அவங்களோட ஓட்டர் ஐடியோ இல்லை ஆதார் எண்ணோ என்ன இருக்கோ அதை நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். இதுல மெயின் அடுத்து அப்படின்னு பாத்தீங்க என்னன்னா, மெயின் எல்லாருமே செய்யற தவறு என்னன்னா இந்த கீழே இருக்க 2 பாகத்தையும் ஃபில்அப் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு தாட் வருது. அது எதனால அப்படின்னா நீங்க 1987ல ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் இந்த ஃபார்மும் அந்த இதுல நீங்க அதே இப்ப எப்படி கணக்கெடுப்பு செய்யறாங்களோ, எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு செய்யறாங்களோ அந்த இயர்லயும் எடுத்திருப்பாங்க. அப்ப நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஃபில்அப் பண்ணுனா அவங்களோட தந்தையார் பெயரை இந்த பக்கம் ஃபில்அப் பண்ணணும். இல்லைன்னா இந்த பாகம் நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அவசியம் இல்லை. முடிச்சுட்டு இந்த இடத்துல உங்களோட கையெழுத்தை போட்டு கொடுத்துடணும். உங்க ஆபீசர்ஸ், உங்க சரௌண்டிங் யாராவது வராங்களோ அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களும் தெளிவா சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்க சிரமப்பட தேவையில்லை. இது 1987ல ஓட்டு போட்டவங்க மட்டும்தான், பிறந்தவங்க இல்லை, ஓட்டு போட்டவங்க மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு அப்ப ஓட்டர் ஐடி இருந்திருக்கும். அந்த ஃபார்ம் இருக்கு அப்படின்னா மட்டும் இதை ஃபில்அப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு, அதுக்கும் ஒரு ஆப் ஒன்று இருக்கு, அந்த லிங்க் இருக்கு, அதுல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வரும். அது வேணும்னா நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு நான் கமெண்ட்ல உங்களுக்கு போட்டு விடுறேன் அந்த லிங்கா. இல்லைன்னா தேவையில்லை, இதை ஃபில்அப் பண்ணா மட்டும்தான் இதை ஃபில்அப் பண்ணணும். இல்லைன்னா இதை நீங்க ஃபில்அப் பண்ணணும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் மட்டும் இதை ஃபில்அப் பண்ணி உங்க ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ, வணக்கம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் சேனலை மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.